இது நாள் வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டுக்கும் நன்றிங்க. நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம், எல்லா வீடியோஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பொய்கை நல்லூரில் அமைஞ்சிருக்க கோரக்க சித்தர் ஆலயத்தில் தாங்க இருக்கோம். வாங்க கோயிலுக்கு போகலாம். வணக்கம் மக்களே, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு கோரக்க சித்தர் ஆலயத்தில் தாங்க இருக்கோம். இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணி போகிற ரூட்லேயே கொஞ்ச தூரத்தில் வடக்கு பொய்கை நல்லூர் அப்படின்ற ஒரு ஊரில் கோரக்க சித்தர் ஆலயம் அப்படின்னு அமைஞ்சிருக்குங்க. இந்த ஆலயம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? எப்போதுமே கோயில்னா என்னங்க, கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா கடவுளை வச்சு வழிபடுவோம். இந்த ஆலயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்தர்களை வழிபடுறோம். ஏடா புதுசாக இருக்குது அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாங்க, ரொம்ப புதுசு தான். நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரு ஆனோடனே கோரக்கரோட ஜீவ சமாதி இருக்குது. கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே உள்ளே பார்த்தீங்கன்னா வரிசையாக அரிசி மூட்டையாக அடுக்கி வச்சுருந்தாங்க. இந்த அரிசி மூட்டையெல்லாம் பார்த்தோன்னே எனக்கே ஆச்சரியமாக போச்சு. ஏன்டா இவ்வளோ அரிசி மூட்டை அடுக்கி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உள்ளே போய் கேட்டேன். கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இது மாதிரி கோரக்க சித்தரை பார்க்க வர பக்தர்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா தன்னோட வேண்டுதலை கோரக்க சித்தரிடம் வந்து சொல்லிவிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் அரிசி மூட்டை வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்போனா இத்தனை அரிசி மூட்டை இருக்குது, நான் பார்த்துக்குங்க எத்தனை பேருக்கு நம்ம கோரக்க சித்தர் வந்து அவங்களோட வேண்டுதலை வந்து நிறைவேற்றிருக்காங்கன்ட்டு. 18 சித்தர் சொன்னேன் இல்லைங்களா, அவங்களோட பேர் சொல்கிறேன் கேளுங்க. அகத்தியர், திருமூலர், போகர், மச்சமுனி, கோரக்க சித்தர், கருவூரர், புலிப்பாணி, பாம்பாட்டி சித்தர், கமலமுனி, இடைக்காடர், குதம்பை சித்தர், சுந்தரானந்தர், ராமதேவர், சட்டைநாதர், அழுக்கண்ணார், புன்னாக்கீசர், காலாங்கிநாதர், தேரையர். நம்ம கோரக்க சித்தர் இந்த ஆலயத்தில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வைக்கிற வேண்டுதல் வந்து நிறைவேறினதுக்கப்புறம் மக்கள் எல்லாருமே அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதாவது ஈவினிங் டயத்தில் அன்னா காவடின்னு ஒன்று எடுக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது கோயிலேருந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே போவாங்க. ஊருக்குள்ளே போயிட்டு அங்கே உள்ள மக்கள் அனைவரிடமும் அன்னதானம் கேட்பாங்க. அன்னதானம் கேட்டவுடனே அவங்க வந்து ஊர் மக்கள் எல்லாருமே தங்களால் முடிந்த அளவுக்கு ஏதாவது செய்கிறாங்க பார்த்தீங்களா. எல்லாத்தையும் நம்ம கோரக்க சித்தர் ஆலயத்துக்கு எடுத்து வந்து அதை கோரக்கருக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே இருக்க சிவனடியார்கள் அனைவருக்கும் அந்த அன்னதானத்தை வழங்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயில் வந்து மிகவும் ரொம்ப பழமையான கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தர்கள்லேயே வந்து அதாவது 18 சித்தர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த 18 சித்தர்களில் நம்ம கோரக்க சித்தர்கள் வந்து ஒருத்தருங்க. இதோட கதையை வந்து நான் இன்னொரு வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு வந்து விளக்குறேன். இந்த கோரக்க சித்தரோட ஜீவசமாதி இருக்கு இல்லையா, மெயினாக குழந்தை வரம் கேட்டு வரவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து சிறப்பான இடம்னு சொல்கிறாங்க. குழந்தை வரம் வேணும்னு சொல்லி வேண்டி வர அனைத்து பக்தர்களுக்கும் நம்ம கோரக்க சித்தர் வந்து அருள் பாலிச்சிட்ருக்காரு. இந்த கோயிலில் வந்து சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னதானம் தாங்க. அரிசி வந்து மூட்டையாக வெளியில் இருக்கிறத பார்த்துருப்பீங்க இல்லையா, இது மாதிரி நீங்களும் வேண்டுதல் வச்சிங்கன்னா அன்னதானத்துக்கு அரிசி என்னால் முடிஞ்ச அரிசி நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு மூடை இல்லை 2 மூடை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இந்த கோயிலில் வழங்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயிலில் வந்து நீங்கள் உண்மையாக வந்து கோரக்க சித்தரை பார்த்து உங்களுடைய குறைகள் மட்டும் சொல்லி அப்படியே மனதுருகி வேண்டி போய் கொஞ்ச நேரம் இங்கே ஒரு தியான மண்டபம் இருக்குது, அங்கே போய் தியானம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய மக்கள் சொல்கிறாங்க. வாங்க நம்ம தியான மண்டபத்தை நோக்கி போவோம்.
நம்ம தியான மண்டபத்துக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா விளக்கேற்றதுக்குன்னே தனியாக இடம் ஒன்று வச்சுருக்காங்க. விளக்கு என்னென்ன விளக்கு ஏற்றணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து காட்டியிருக்காங்க. அப்படியே படித்து பாருங்கள். இதுதான் தியான மண்டபம். இதுக்குள்ளே தான் நம்ம போகிறோம். இதுக்குள்ளே போயிட்டு தியானம் பண்ணலாம். இதுதாங்க அந்த தியான மண்டபம். இந்த தியான மண்டபத்துக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோரக்க சித்தர் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி ஒரு போஸ் இருக்குது. நம்மளும் போயிட்டு அந்த கோரக்க சித்தரை வந்து வழிபட்டுட்டு நம்மளும் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பின் ட்ராப் சைலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது இருக்குங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது. எல்லோரும் மக்கள் அனைவரும் பார்த்திங்கன்னா தன்னோட வேண்டுதலை மனதுக்குள்ளே வச்சு தியானத்தின் மூலமாக வெளிப்படுத்தி கோரக்க சித்தரோட அருளை பெறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 18 சித்தர்களோட ஃபோட்டோ வச்சுருக்காங்கங்க. ரொம்ப அமைதியாக இருக்குது. உண்மையிலே சொல்கிறேன், இது ஒரு புதுவித எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிவிட்டு நம்மளோட வேண்டுதலை தியானத்து மூலமாக சொல்கிறோம் பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்களும் வாங்க, வந்து கண்டிப்பாக இங்கே வந்துட்டு தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணிவிட்டு உங்கள் தியானத்து மூலமாக உங்களோட வேண்டுதல் அனைத்தையும் உங்கள் தியானத்து மூலமாக நீங்கள் கோரக்க சித்தர்கிட்ட வச்சுட்டு உங்கள் வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 1 மூடை இல்லை 2 மூடை அந்த மாதிரி அரிசி மூடை வந்து வாங்கி கொடுங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணி போகிற ரூட்டில் வடக்கு பொய்கை நல்லூர் அப்படின்ற ஊரில் தாங்க நம்ம கோரக்க சித்தர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக வாங்க, இந்த ஆலயத்தை விசிட் பண்ணுங்கள், வேண்டுதலை வைங்க, கண்டிப்பாக நிறைவேறும். ஓகேங்க, இதோட நம்ம கிளம்புற நேரம் வந்துருச்சு. கண்டிப்பாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.